வளர்ந்திட அண்டு வளம் புரி எங்கு வளர்ந்து அண்டு வளம் புரி எங்கு வளர்ந்திட அன்பிகை வணங்கும் தேவா நம்பினவர் கருள் விளங்கும் ஞானதயாளனே நம்பினவர் கருள் விளங்கும் ஞானதயாளனே நளிதரும் திருமலை நளிதரும் திருமலை சாமி சொன்ன யாவகம் தேவர் தேவர் மந்திரமே மந்திரமே சிவமே எங்க தங்கியிருக்கின்ற தாய்மார்களுக்கும் கூடியிருக்கின்ற பெரியவர்களுக்கும் படித்தவர்களுக்கும் மற்றமற்றவர்களுக்கும் அடியேன் கரத்தால் வனைத்திருத்தேன் கல் செல்கின்றேன். வணக்கம் 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 வணக்கம். இப்போ மேடையில் கட்டோமனாக வேடம் நடத்தி கொண்டிருக்கும் பாண்டி அவர்களுக்கு விழாக்கம் சார்பாக பொன்னாட போற்றி கௌரவப்படுகிறார்கள். எனக்கு பொன்னாடி பற்றி கௌரவப்படுத்திய இந்த கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த அரியநாச்சி கோயில் வணங்கி வரும் அனைத்து உள்ளங்களுக்கு எனக்கு மனமான நன்றி தெரிவித்து என் கல் செல்கின்றேன். வணக்கம் வணக்கம். தேய் சக்கம்மா 9 கம்மாளமா 18 தொட்டியராம் என் தொட்டியர் உலங்காக்க வந்த துறமை சக்கை தாயே உன்னை வணங்கிய வீரபாண்டிய கட்டபொம்மன் நீதான் காத்தருளும் தாயே நீதான் காத்தருள வேண்டும்.
ஆட்டி கம்பளங்கள் வந்தோம் ஐயா ஓட்டரை விட்டு இறங்கி வந்தோம் ஐயா ஆத்தூரி கம்பளங்கள் வந்தோம் ஐயா அழகா ஊரி கம்பளங்கள் வந்தோம் ஐயா ஆத்தூர் கம்பளங்கள் வந்தோம் ஐயா அழகா ஊரி கம்பளங்கள் வந்தோம் ஐயா நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கம்பளங்கள் வந்தோம் ஐயா இப்ப நாகரிக கம்பளங்கள் வந்தோம் ஐயா குத்தமனகிரு வந்தாரியா இளப்புலகிரு வந்தாரியா சுப்பனகிரு வந்தாரியா அவர் வந்தார் ஒரு வந்தார் தச்ச ரீச்சம் ஒம்பட்டு எம்பட்டு வெட்டி மிருதங்கம் ஆல்ரவுண்டு சீனு எல்லாம் பிறகு மேடையில் கம்பளம் பட்டால் நடத்தி கொண்டிருக்கும் கொளிஞ்சிப்பட்டியைச் சேர்ந்த போதவூர் அவர்களுக்கு விழாக்களின் சார்பாக பொன்னாட போற்றி கௌரவப்படுகின்றார்கள். எங்களுக்கெல்லாம் பொன்னாடி போர்த்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் மற்றும் சுற்றுவட்டார கிராம பொதுமக்களுக்கும் எனது சார்பாகவும் மற்றும் இந்நாடகத்தின் அமைப்பாளருமான எனது அருமை அண்ணன் ஜெயராம் சார்பாகவும் மற்றும் இங்கே சிறந்த முறையில் யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கும் காடமங்கலத்தைச் சேர்ந்த அருமை அண்ணன் முருகன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் அடுத்தபடியாக யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கும் ஏகநாதன் நடராஜன் யூடியூப் சேனல் இருவருக்கும் எனது சார்பாகவும் எங்கள் கலைக்குழு சார்பாகவும் நன்றி நன்றியான வணக்கம் வணக்கம் வணக்கம். இவனுக்கு எதுக்கு தண்டி துண்டு? ஆயிரங்கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும். ஜாய் அப்படியே குடும்பியை பிடிச்சிட்டு கொண்டாடுற சேர்த்து வதக்கண்டு அடிச்சு போடுவேன். என்னங்க வந்து வராமா 1000 சம்பளம் 100 பணியாரமா? நான் உயிர் வகை கட்டிக்கிறீங்க, நீங்க பணியாரம் கட்டிக்கிறீங்களா? ஆயிரங்கம்பளம் 100 பரிவாரம் 100 பரிவாரம்டா என்னையா? யாருக்கு தெரியும்? இது தெரியாம தான் கடவாயெல்லாம் மசர வச்சுக்கிட்டு வந்தேன். எல்லாரும் சொல்றாங்க, நானும் சொல்றேன். எல்லாரும் சொல்லிட்டு போறாங்க, நீங்க ஏன் சொன்னீங்க? தெரியாம சொல்லிட்டேன். அப்ப தெரிஞ்சு ஒரு ஆட்டா சொல்லுவியா? ஆயிரங்கம்பளம் 100 பரிவாரம் அப்படின்னா என்ன? பரி என்றால் குதிரை. அப்படி சொல்ல வேண்டியதானே? 100 குதிரை படை வீரர்கள், அதான் 100 பரிவாரம். 64 படை வீரர்களும் மன தெம்பதி கம்பளம் சின்னவாறு கொள்ளவாறு வேக்கிலவாறு தோற்கலவாறு கம்பளியவாறு காப்பியவாறு வீர கவுண்டவாறு தொட்டியவாறு பாலவாறு. மிச்சம் இருந்தா எனக்கு 2 கவட்டவாரு, அவருக்கு ஒரு டங்குவாரு, அவருக்கு ஒரு தொங்குறவாரு. நீங்க சொன்ன வாரு 4 வாரமே என்கிட்ட இல்ல. அப்ப என்ன வாரதா இருக்கு? இந்த டான்ஸ் கிளப்ல வந்துச்சுல பவதராணி, ஆமா குமுல் பேபி, அமுல் பேபி, அமுல் பேபி. அந்த பிள்ளை கட்டி 48 வருஷம் ஒரு வாரம் சமந்துக்கிட்டே இருக்கு. என்ன வாரு? நம்ம மட்டும் ஒரு தொடர் தட்டி வாரு இருக்கு, வேணுமான்னு கேட்க சொல்லுங்க. அங்க ஓனேண்டா வார அத்துப்புறம் அந்த பிள்ளை பாத்துக்க. அண்டர் ஒளிசேஷி மல கட்டபொம்ம மகராசா ஊமத்துற மகராசா சிவன் தானாத பிள்ளைகள் மூவரும் மீட்டையும் கேட்கணும்னு அந்த ராம்விலாஸ் மேல்மலையில் வச்சுக்கிட்டு 1000 மைலுக்கு பறந்த வெள்ளையன் அப்படியே உச்சந்தலையில் அடிச்சனா ஊளமுக்கு பரட்டுன்னு வெளியே வரணும். பின்னையா 1000 மயிரா? 1000 மைல். ஆமா, இப்போ மயில்னு தான் சொல்லணும், மயிர்னு சொல்லக்கூடாது. இப்போ 1000 மயில். அட்டதான செப்புரே 1000 மயிர்ன்றியா? 1000 மைல் இல் லூப் போடக்கூடாது. 1000 மயில். 1000 மைலுங்க. மயில்னு தான் சொல்லணும், மயிர். என்ன பெரிய வம்பு மசிரா பேசுற? வீம்பு மதுரா என்கிட்ட பேசக்கூடாது. இந்த வேலை மயிரை பேசாதீங்க. இது எனக்கு தேவை மதுரா. சும்மா இருக்கியா பிஞ்சு மயிறு? இது அங்கிட்டு போயிருச்சா? 6000 மைலுக்கு பறந்த வெள்ளையன் என்ன கேட்டான்? கிறிஸ்டிமலை கேட்டான். அதற்கு மகராசியை வைத்தார். வானம் பொழிகிறது, பூமி கிழிகிறது. இந்த வந்துட்டேல இப்படி சொன்னா கோவப்படுறிய? சொல்லலைன்னா வருத்தப்படுறீங்க. ஐயா வானம் பொழிஞ்சா பூமி நொப்பத்தா நடு வீட்லயா கிழியுது? ஆமா, எங்க அப்பத்த நடு வீட்டுல கிழிக்கிறதால சண்டால எங்க அப்பா வந்திருக்கிறாரு. இப்ப நம்ம எல்லாம் அனுப்பிச்சுட்டு போட்டு இந்த இதையே சொல்லிடுறாங்க. ஆமா ஆமா ஆமா. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, கொடுத்த மாட்டேன் கிருஷ்ணகிரி வைத்தார். உடனே அந்த வெள்ளையன் பெரிய மகராசா முதியத்தோழனுக்கு அதை பார்த்து இளைய மகராசா கோபம் கொண்டு அந்த வெள்ளைக்கார பையன் வலது பட்சத்தை சதக்கண்டு வெட்டினார். சரி. உடனே அங்கு கலவரமும் புரட்சியும் ஏற்படுது. இதன் காரணத்தை மனதில் எண்ணிக்கொண்டு சூழ்ச்சியாக மகாராசி வரையும் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த விஷயத்தை அறிந்த வெள்ளையத்தவன் வெள்ளையர்களை வெட்டி வீழ்த்தி சிறை மீட்டு வரும் பொழுது அந்த ராமநாதபுரம் சேதுபதி மகள் வெள்ளையம்மாளை சிறை எடுத்து வந்தார். உடனே இருவருக்கும் சக்கிர சேனையில் திருமணத்தை வைத்து வல்ல நாட்டுகளை வைத்தனர். அந்த கலவரத்திலும் கல்யாண நிலப்பிலும் சிவன் தானாதபடியை மட்டும் மறந்து நோட்டோம். சிவன் தானாதபடி அவர்கள் வெள்ளையரிடம் சிக்கிக் கொண்டார்.
அப்படி சிக்கிக் கொண்டவர் வெள்ளியிலிருந்து தப்பிக்க ஒரு கெடுதல் பண்ணி ஒரு யோசனை பண்ணி மொத்தம் எத்தனை வண்ணி? 250 வண்ணி இருக்கு. பத்தி விடு, நானும் அழகன்னு மேய்ச்சிக்கிட்டே தர்றேன். உன்னை நம்பி விடுவேன். 100 200 ஆக்கி தருவேன். எங்க அண்ணன் சந்திரனை நம்பி தருவேன். 500 1000 ஆக்கி தருவாரு. எங்க அண்ணன் ராமலிங்கனை நம்பி தருவேன். 1000 2000 ஆக்கி தருவாரு. சாத்தனை அழகு மட்டும் கலை நம்பி மட்டும் கொடுக்க மாட்டேன். சண்டாளன் பாண்டி வழியில் ஒன்று தண்ணி அடிக்க காய்ச்சல விட்டுவிட சண்டாளுங்க. அவருக்கு ஏன் சாத்தனின் பேர் வச்சா தெரியுமா? ஏன் உள்ள விட்டு சாத்திடுவாரு. ஆமா, யோசனை பண்ணி அப்படி தப்பித்தவர் மகாராஷ்டிரம் என்ன கேட்டார். தனது மகன் சிவசுப்பிரமணியன் கல்யாணக்காரராக நெல் கேட்டார். அதற்கு மகாராஷ்டிரம் விட்டார். மந்திரே ஏற்கனவே வெள்ளை தோணுக்கும் வெள்ளை மார்க்கிறத திருமணத்தும் போது அரண்மனை நெல்லும் கொள்ளும் தீர்ந்து விட்டது. ஆகையால் ஈஸ்ட் இந்தியன் கிழக்கிந்தியனுக்கு சொந்தமான 136 படி நெற்கள் இருக்கின்றன. போய் வட்டிக்கு நெருக்கங்கள், கடனாக கேளுங்கள், கொடுத்தால் பாருங்கள், கொடுக்காவிட்டால் திரும்பார்கள் என்று பெரியவரை தெரிவித்தார். அதற்கு ஏமராசி தெரிவித்தார். போய் வட்டிக்கு நெருக்கங்கள், கடனாக கேளுங்கள், கொடுத்தால் பாருங்கள், கொடுக்காவிட்டால் மீறினால் அப்பொருளை சாமர்த்தியமாக கொன்றுவார்கள் அல்லது வென்றுவார்கள் என்று இருதர் பிறகு தெரிவித்ததாக மந்திரர் எங்களிடம் தெரியப்படுத்தினார். அதன் பிரகாரம் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் கரிசல் கொண்டார் சென்றோம். வட்டிக்கு நெல் கேட்டோம். கேட்பதற்கு எங்களையும் மகாராஷ்டிரவரையும் தாறுமாறாக பற்றி பேசினார்கள். ஏட்டிக்கு பாட்டியா பேசினார்கள். எங்களுக்கு மொழியா பேசினார்கள். அவதூறா பேசினார்கள். தரக்குறவா பேசினார்கள். மதிப்பில்லாம பேசினார்கள். சும்மா வெண்ணெய் உன் கதையை கேட்டதுக்கா இதாங்க மதிப்பில்லாம பேசுறது. யாரா அப்ப அந்த கரிசல் கொண்டாந்து எங்களை பார்த்து கேட்டாங்க. சரி, எங்கள் கோவம் தாங்க மாட்டப்ப 3 பேருக்கு அடித்தோம். நெருதுங்க போ. அவங்கெல்லாம் போய் அடிச்சது சரி. ஆமா ஐயா பெரியாம்பல, நீங்களும் போய் அடிச்சீங்களா? நாங்க தாங்க அடிச்சோம். நீங்க எப்படி ஓங்குதாங்க? நல்ல அடிய பத்தி கேட்டு பாருங்க. யார்கிட்ட? பவதராணிட்ட. காதை சொரிஞ்ச மாதிரி சொரிஞ்சு விடவா? விட்டு அடிக்க ஆரம்பிச்சு சும்மா விழுக்கு விழுக்குல அடிக்கிறது. என்ன காரணம்? கம்புல ஒரு விளக்கணை தடவை அடிப்பேன். விளக்கணை தடவை உருவாதாப்பு உருவுச்சு நான் அடிச்சா வேணா யாரா கூப்பிடுற? என்னத்துக்கு நான் பொண்ணு மணியை கூப்பிடுறேன் பின்னாடி. இப்போ தனவிதியை சேர்த்துட்டியா? ஆமா, செங்கப்படி வச்சுக்க அப்படி பொண்ணு மணி என் கம்பளத்தை நீட்ட பொண்ணு மணி கம்பள தடவை. சரி, என் கம்பளத்தை நீட்ட பொண்ணு மணி என் கம்பள தடவை. ஜெய்சா தடவுறாரா பையன்? சண்டால நேரத்துல ஒரு 3 ounce குடி இருக்கு, மூக்கு புடி தடவை அப்படி. அந்த ஆள் குடிக்க மாட்டாரு, அவரை போய் குடி. தெரியாம சொல்லிட்டேன். நல்ல வேளை மிளகா பொடியை தடவாம விட்டாரு. ஆமா ஆமா, அப்போ உனக்கு எங்களுக்கு ஏற்கனவே தடவை அப்படி வழியே. அதனால கிரிக்கெட் நாக்கில் எதிர்பார்த்து மகாராஷ்டிராவை சந்திப்போம். ஒரே கிரிக்கெட்டு. ஒரு மாவை தலையில் கட்டினாங்க, குத்து கடை பறையும் தோணில் மிட்டு. மாவை தலையில் கட்டி நல்ல கொரட்டு வளரி கம்புகையில் எடுத்து தான பாட்டு பாடி நாங்க சக்கதேவி கம்பளங்கள் வந்தோம் ஐயா. சக்கதேவி கம்பளங்கள் வந்தோம் ஐயா. முத்தாறு வட்டியில கொல்லவாறு முருகாறு வட்டி கம்பளங்கள் தோக்குலவாறு கம்பளங்கள் வந்தோம் ஐயா. மொத்தமாக 9 பேரு நாங்க சக்கதேவி கம்பளங்கள் வந்தோம் ஐயா. சக்கதேவி கம்பளங்கள் வந்தோம் ஐயா. முள்ளுப்பட்டி கம்பளங்கள் வந்தோம் ஐயா. கார்பட்டி கம்பளங்கள் வந்தோம் ஐயா. ஆத்தூரு கம்பளங்கள் வந்தோம் ஐயா. ஆத்தூரு கம்பளங்கள் வந்தோம் ஐயா. சேத்தூரு கம்பளங்கள் வந்தோம் ஐயா. நாங்க மாத்தூரு கம்பளங்கள் வந்தோம் ஐயா. பலவூரு மாவை நல்ல கொரட்டு வளரி கம்பு கையில் எடுத்து தான பாட்டு பாடி நாங்க சக்கதேவி கம்பளங்கள் வந்தோம் ஐயா. எல்லாத்துக்கும் கும்பிடுறப்ப அதுல வாருங்க. நான் சொல்ல போறதுல பார்க்க முடியாதா? 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரர்களும் மந்திரியார் மகன் காதல் விழாக்காக நெல்லு வாங்க ஸ்ரீவைகுண்டம் போனோம். போன இடத்துல கொட்டை வாசல்ல 3 பேர் இருந்தாங்க. கோட்டை வாசல்ல கொட்டைண்டா செப்புனே, கொட்டைன்னு சொல்ல கூடாது, பாதாரணிக்கு பிடிக்காது. அப்போ நல்ல கொட்டை தான் பிடிக்குமா? நல்லா கொட்டை நினைச்சு கவ்வீரம் வந்து கோட்டை வாசல்ல யாராரு? வேங்கைக்கு சமான வேளாண்டி, கரடிக்கு வந்த கருப்பண தேவர், படைக்கு வந்த பாண்டிய தேவர், 3 பேரும் நம்ம நாட்டுக்காரங்க தான். அங்க போய் காவலுக்கு இருந்தாங்க. 3 எவ்வளவோ நெல் மரியாதையா கேட்டோம். 3 பேருமே காக்கா முட்டைட்டாங்க. குருவி முட்டைன்னு இருப்பாங்க. என்ன பண்ணு இப்படி செப்புறாங்க? கேட்க மாட்டேன். அத்தைதானே செப்புறேன். காக்கா முட்டைன்றீங்க. கேட்க மாட்டேட்டாங்க. 3 அடித்து கொலை செய்து விட்டு 136 வட்டை நெல்லை அள்ளிட்டு வந்து ஓட்ட பிரார்த்தனை வச்சிருக்கோம். எங்களை எல்லாம் வழியில் நடத்தி சென்றது யாரு? அவர் தான் கொளிஞ்சிப்பட்டி மின்மினி. மின்மினி பூச்சி.
புல் புல் தாரா ஒராய் தீ கொளுத்தி ஏமிரா இப்படி ஆடிக்கடா பார்த்த నువ్వు ఏంటా చెప్పురవే அரண்மனைக்கு தானே போச்சுன்றேன் அரமணிக்கு வச்சிருவா అట్టే చెప్పురా మీరు నీళ్ళు తాగరేదా నీళ్ళు నీ తాగుడా పూడి తీసినావా கூடு తీసినடா ஆமா ஒரே ஏமே நாம 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படை வீரரும் மந்திரமே கல்யாண கல்விக்காக நெல் வாங்க சிறுவைகுண்டம் போனோம் என்னடா நான் உயிர் வாங்க கத்திக்கிறேன் என்னடா பனியில நனைஞ்ச மாதிரி பேசுறவேன் மழை வந்துச்சுல அந்த துவண்டுருச்சு ஒரே நெல் வாங்க போனோம்லப்பா போனோம்டா ஒரே என்ன போனா என்னடா சுணக்கமா இருக்கு ஏடா சொணக்கமா ஏடா அச்சில உடிக்குதா தீ கொளுத்தி ஆமாடா போனோம்லப்பா போலாம் போய் நெல் கேட்டான் எங்க போனோம் சிறுவைகுண்டத்துக்கு எதுக்கு என்னடா ஏன் நோய் உனக்கு பிறந்துருச்சு அப்படியே ஒரே நெல் வாங்க போனான் போய் நெல் கேட்டான் தகாத வார்த்தையால் பேசினார்கள் அவதூறாக பேசினார்கள் ஏட்டிக்கு போட்டியா பேசினார்கள் ஊர் வெட்டத்தனமா பேசினார்கள் குண்டக்க மண்டக்க பேசினார்கள் மதிப்பு இல்லாம பேசினார்கள் மாநகரத்தனமா பேசினார்கள் மதிப்பு குறையா பேசினார்கள் மதிப்பு இல்லாம பேசினார்கள் ஏட்டிக்கு போட்டியா பேசினார்கள் போட்டிக்கு ஏட்டியா பேசினார்கள் எவனுக்கு போனா பேசினார்கள் தரக்குறைவா பேசினார்கள் தரம் இல்லாம பேசினார்கள் மாநகரத்தனமா பேசினார்கள் மதிப்பு இல்லாம பேசினார்கள் மதிப்பு தரமா ஊர் பேசினார்கள் வெட்டத்தனமா பேசினாங்க மரியாதை இல்லாம பேசினார்கள் ஒண்ணுதாப்பா 3 பேருக்குமே அடிச்சான் 3 பேருமே செத்து போயிட்டாங்க செத்தா போனாங்க போட பேப்பல நீ எல்லாம் கொண்டாட்டி கட்டி சம்ப குளத்துல கீழ் புண்ணு பொழப்பு நடத்த செத்தா போனாங்க போடா கன்றாதிக்கு பிள்ளை பத்து 2 ரூபாய்க்கு வித்தவனே 3 பேர்த்துக்குமே மூச்சு நின்று வச்சு நினைக்கிறேன் மூச்சா நின்று வச்சு உண்டு நானாவது சம்பவத்தில் பொண்ணு கட்டி கீழ் பூடு கீழ் சரி அது என்ன பூடு கீழ் பூடுதான் நானாவது கீழ் பூண்டு பொழப்பு நடத்துறேன் சவுண்ட் வரும்ல கதை வடிக்கும் போது கீழ் நானாவது கல்யாணம் முடிச்சு பொழப்பு நடத்துறேன் சரி நானும் இந்த உலகத்துல 48 வருஷமா பாக்குறேன் இந்த பாக்கியமே இல்லாம இருக்கேன் வேண்டாதவனுக்கு பிள்ளை பத்து வேணுகோபால்னு பேர் வச்சாங்களா அட செத்தும் போகல உசிரும் போகல ஈசன் துரோகப்பு களவாணி பயல 3 பேருமே மரணம் ஆயிட்டாங்கிறா மரணம் அடைஞ்சவனாங்க கால கொடுமைக்கு பிள்ளை பத்து கற்க வண்டின்னு பேர் வச்சவனே ஊற்றி வச்ச கட்டிங் களவாணி போல 3 பேருமே செத்தும் போகலடா மூச்சு நிக்கலடா 3 பேருமே மரணம் அடைஞ்சு போனாங்கடா மரணம் ஆடானாங்க ஆமா சங்கடத்துக்கு பிள்ளைய பத்து வெங்கடாசலம்னு பேர் வச்சாங்களாம் ஊரா மட்ட களவாணி போல செத்தும் போகல உசிரும் போகல மரணம் ஆகல சிவலோக பதவி அறியல 3 பேருமே படுத்தவங்க எந்திரிக்க முடியல போட மாமியா மதியத்தை பிடிங்க மருமகனுக்கு தானே கொடுத்தவனே 3 பேருமே செத்தும் போகல நினைக்கிறேன் மூச்சு நிக்கல கண்ணவும் மூடல இறந்தும் போகல சிவலோக பதவி அடையல 3 பேருமே இயற்கை எழுதினார்கள் நினைக்கிறேன் இயற்கை எழுதினார்களா ஏண்டா மாமியா மசித்த பிடிங்கி மருமகனுக்கு தானே கொடுத்தவனே ஏண்டா மாட்டு வட மாதிரியா இருந்துச்சு அது உனக்கு தானே தெரியும் கோமணம் கட்டி குளிக்க தெரியாம கொழுந்தியா மசித்த பிடிங்கி கோமணம் கட்டி குளிச்சிருக்கேன் யூனிட் களவாணி போயல அடே 3 பேருமே படுத்தவங்க பிறண்டு படிக்க முடியல வேண்டாதவனுக்கு பிள்ளை பத்தி வேணுகோபால் பேர் வச்சவனே என்னடா அந்த பரீட்சை 2 மணி நேரம் வருது எல்லாம் ஒண்ணுதான் 136 ஓட்டப்பிடாரத்தில் வச்சிருக்கிறோம் இதை அறிவதற்காக பெரிய மகராசி கட்டவும் மகராசா எதிர்பார்த்து பண்ண இருக்கிறார் ஆமா மகராசி கேட்டா உள்ள செப்பணும் எதிர்பார்த்திருக்கின்றோம்
செய்தோம் கம்பளங்கள் மாதா விந்தமதை போற்றி செய்தோம் மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். நான் என்ன சொன்னேன், தாங்கள் என்ன பேசுகிறீர்கள்? நான் அதை கேட்டேனா? இந்த நேரத்தில் ஒரு சக்கமாயில் பூசாரி என்ன நனவில் இருக்கீங்க? மங்களம் உண்டான்னு தெரியுமா தெரியாது? ஒரு கல்யாணத்து போன எப்படி வாழ்த்துவீங்க? மங்களம் உண்டாகட்டும், 16 பெற்று பெருவாள் வாழ வேண்டும், பெரிய குடும்பமாக வேண்டும் வாழ்த்துவோம். 16 பெற்று பால் வாழி வச்சு நடத்துவா? ஏன் சொன்னீர்கள்? மாமார்களே, எனது முன்னோர் காலத்தில் ஒரு மனிதன் 2 மனைவிகள் 3 மனைவிகள் திருமணம் முடித்து 16 குழந்தைகள் 21 குழந்தைகள் பெற்றெடுத்து இந்த வானம் பார்த்த பூமியில் விவசாயம் பண்ணி அந்த பிள்ளைகளுக்கு துணிமணி எடுத்து கொடுத்து நகை நட்டு போட்டு கொடுத்து பெண்களை கல்யாணம் எடுத்து கொடுத்தார்கள் அந்த காலத்தில். ஏன் காரணம் என்ன? காரணம் என்ன? நீர் பற்றாக்குறை காரணம் என்ன? அந்த காலத்துல 16 பெற்றுக்காங்க. அந்த காலத்துல சாப்பிட்ட உணவுகள் அப்படி உணவுகள் அப்படி. அந்த காலத்தில் முன்மாறி மழை பெய்ந்தது. மாத்தைக்கு 3 மழை பெய்யும். 3 மழைன்னா மும்மாரி மழைன்னா 3 நாளைக்கு, மாத்தைக்கு 10 நாளைக்கு ஒரு மழை பெய்யுமா. அப்ப வானங்கள்லாம் பூமியிலிருந்து நல்லா விளைந்திருக்கு. இப்ப அப்படி கிடையாது. அப்படித்தானே சொல்றீங்க? ஏன் கிடையாது? அந்த காலத்தில் நீதி நேர்மை இருந்தது, நியாயங்கள் இருந்தது. தன் குழந்தை தவறு செஞ்சாலும் தவறு சொல்வார்கள். இப்ப அப்படி கிடையாது. தன் குழந்தை தவறு செய்தாலும் வாழ்ந்தார்க்கு மாறிடுத்த எப்படி வானத்தில் இருந்து மழை பெய்யும்? காரணம் என்ன? மாமாவே போராம பெற்ற காலம். ஒரு மனிதன் ஒரு ஊர்ல வசதியா இருந்தால் அந்த மனிதன் எப்படி முன்னேறினார் அப்படின்னு நினைக்க வேண்டும். அவரை கெடுக்க நினைக்க கூடாது. அவர் மாதிரிக்கு நம்மளும் உழைத்து முன்னேற வேண்டும் நினைத்தால் வானத்திலிருந்து மழை பெய்யுமியா? கெடுதல் நினைச்சு எப்படியா மழை பெய்யும்? பிறர் உழைப்பால் நாம் வாழக்கூடாதுங்க. பிறர் உழைப்பால் வாழ்ந்தால் உடம்பு கேடு, நாட்டு கேடு, குடும்பத்துக்கே கேடு. மாமார்களே, மாமார்களே, அந்த அந்நிய நாட்டு வெள்ளையன் ஆட்டோத்தால் கிட்டம் கேட்டு நம்ம நாட்டு ஆடம்படுத்த வெள்ளையன் நம்மளோட வரிக்கை கிடைக்கின்றோம். மாமார்களே, அதுதான் ஒரு காலம் நடக்காத மகராஜா. வரி என்று கேட்டால் அவர் சதுரத்தை வரி வரியா பிறந்துருவோம் மகராஜா. கப்பம் என்று கேட்டால் ஐ வாய் அப்பட்டு தெரிஞ்சிருவோம் மகராஜா. அது என்ன அப்பம்? அப்பட்டு தெரிஞ்சாதான் அப்பல் அடங்குவேன். வாய் பேசாம ஆக்கிடலாமா? நாட்டாப்பா. நாட்டாப்பம். ஆமா, அது என்னையா? நாட்டுல சுடுறது நாட்டா. பெரிய அப்பமா இருக்கு. மாமார்களே, வடக்கை மையம் இமயமுதல் தெற்கே கன்னியாகுமரி வரை நம்மளை எதிர்த்தவனை ஒண்ணுமில்லை. ஆனால் அந்த அந்நிய நாட்டு வெள்ளையன் ஆட்டோத்தால் கிட்டம் கேட்டு நம்ம நாட்டு ஆடம்படுத்த வெள்ளையன் நம்மளோட வரிக்கை கிடைக்கின்றன. மாமார்களே, ஏன் அடிக்க போனீங்க? காரணம் என்ன? இந்த பல்பை யார் மகராஜ் கண்டுபிடிச்சாரு? யாரு? தாமஸ் ஆல்வா எடிசன். அவன் எந்த நாட்டை சேர்ந்தவன்? அது வந்து வெளிநாட்டு
வெள்ளைக்காரங்க. சரி, என் பேர் என்ன? அதாங்க தாமஸ் ஆல்வா எடிசன். சரி, வெள்ளைக்காரங்க கண்டுபிடிச்சது. ஆமா. நம்ம அவதாரத்துல இருக்கலாமா? அது ஏய் மாமார்களே, அவசரப்படுவீர்கள். ஏனென்றால் 1947 இரவு 12 மணிக்கு அனைத்து பொருட்களையும் இந்தியாவோட ஒப்படைச்சு விட்டா அந்நிய நாட்டு வெள்ளையன். உண்மைங்க. இது தமிழ்நாடு இருக்க தமிழத்தான சொந்தம். கண்டுபிடிச்ச வேண்டிய வெள்ளைக்காரங்களா இருக்கலாம்ங்க. ஆ. காசு கொடுத்து வாங்குறது யாரு? யாரு? எங்க அண்ணே. அவர் பேர் என்னையா? டிகே சிவா அண்ணே. ஆ. அதனால அடிக்க மாட்டோமுங்க. ஏன் உடைங்க? ஏண்டா நீங்கள் மைக் செட் வச்சிருக்கீங்க, மாத்திக்கிருவீங்க. விவரத்தை காட்டுங்க. அடிச்சிருவான். நாடக காசை வாங்கி அவங்ககிட்ட கொடுத்துருவான். நீங்க அடிக்க எல்லா பொருள் காசு எப்படி அடிப்பீங்க? நீங்க தான் நிறைய பங்கு. ஆமா. மாமார்களே, வான பொழிகிறது பூமி விளையிறது ஏன் கேட்ட வேண்டிய வரி. ஏனுங்க. நம்மளோட வயலுக்கு வந்தானா களி பறித்தானா அல்லது களிவாழ் உழவருக்கு கஞ்சி களையம் சுமந்தானா கொஞ்சம் விளையாடு நம்மள பெண்களுக்கு மஞ்சாலத்து பணி வந்தானா அல்லது மாமனா மச்சானா மானம் கட்டவன். ஏண்டா மானங்கட்ட மக்கு வாயா. யாரை பார்த்து கேட்கிற வரி? சும்மார போக்கட்ட பொக்கு வாயா. சும்மாடா குளுதாடி வாயா. சும்மார தூம்பு வாயா. போடா. மாமார்களே, மங்காத மர தமிழன் பண்பை பார்த்து கேட்டானா இந்த வீர பாண்டியனை பார்த்து கேட்கிறான வரி. வரியன் வார்த்தை அந்த எட்டாமரி எட்டப்பனுக்கு அந்நிய நாட்டு வெள்ளையனுக்கு உடம்பந்த சொத்தாக இருக்கலாம். ஆனா மாவர் இயற்கமறி தெரிந்து கொள்ள வேண்டும். எச்சி எலும்புக்கு பச்சை கொடி காட்டும் பாளையக்கார பச்சை வந்து எட்டப்பன் நமக்கு சொந்தக்காரர் இருந்து அந்நியனுக்கு அளவட்டம் சுட்டி காட்டி கொடுக்க தந்து விட்டார். மாமார்களே, காட்டி கொடுக்க தந்து விட்டார். ஒரு கால் நடக்காது மகராஜா. வரி என்று கேட்டா அவன் சதுரத்தை வரி வரியா பழங்குற மகராஜா. வரி என்று கேட்டா அவன் வாயில அப்பத்து வரி என்று கேட்டா அவங்களுக்கு 2 வரி நாங்க கொடுக்கணும். என்ன வரி? ஒன்னு சனவரி, இன்னொன்னு பிப்ரவரி. அது என்ன பிப்ரவரி? அவங்க கொடுத்த வரிதான். அவங்க கொடுத்ததாங்க. பிப்ரவரிடா? அதுக்கு மீறி கேட்டா அவன் 10 மாசம் கழிச்சு டெலிவரி பண்ணிக்கிறோம். டெலிவரி என்னையா? வெள்ளையனே வெளிய இருந்து கையாடி பரிசு கிளம்பி எடுத்துங்க. 6 மாசம். மாமார்களே, டெலிவரினா வந்து ஒரு பெண் ஒரு குழந்தையை கர்ப்பமாகி 10 மாசம் ஈக்கடிக்காமல் எறும்பு அடிக்காமல் பெற்றெடுக்கிறதான் டெலிவரி சொல்வார்கள். நீங்க என்னமோ கையோன்றீங்க. டோர் டெலிவரி மகராஜா. வாசல்ல நின்று அடிக்கிறது. மாமார்களே, மகராஜா உங்களுக்கு இவ்வளவு மரியாதை ஏன் தெரியுமா? ஏங்க மகராஜா. என்னை பால் ஊட்டி தாளாட்ட மாமார்கள். நாங்க அதுக்காண்டி நீங்க மறுமை இந்த தவறா பேசக்கூடாது. பழம் கொடுத்தது உண்மைதாங்க. பால் நாங்களா கொடுத்தா ஆட்சிக்கு பொறுக்குமா? இந்த வில்வநாதருக்கு பொறுக்குமா? இப்படி ஒரு அண்ட புழுகு மகராஜா. பால் போய் நாங்க கொடுத்தோமா? நீங்க தானே சிறுபிள்ளையா இருக்கும்போது உங்க அண்ணன் தம்பி இருவருக்கும் பாலும் பழமும் கொடுத்து வார்த்தையும் சொன்னீங்க. பழம் கொடுத்தது உண்மைதான். சக்க மாலத்துல பூஜை செஞ்ச வாழைப்பழத்தை வந்து 2 பேரும் கொடுப்போம். சரி, பால் நாங்களா கொடுத்தோம். நீங்க யாரு சொன்னீங்க? உங்க மாமியார்ட்டால பால் கொடுத்தீங்க. உலகத்திலேயே மாமியாட்ட ஏய். பிடிச்சது நீங்க ஒரு ஆள் தான். மகராஜா ஏன் மகராஜா கோவப்படுறீங்க? ஏன் கோவப்படுறீங்க? எனக்கு சொல்றேன் கேளுங்க. எங்க சம்சாரம் உங்களுக்கு என்ன வேணும்? ஐத்தியம் சொல்வார்கள், மாமியான்னு சொல்வார்கள். ஐட்ட வேணும். ஆமா. அப்ப மாட்டுகளை பாலை கறந்து வந்து எங்க சம்சாரம், அதாவது உங்க நோய்க்கு கொடுப்போம். மாமார்களே, உங்க ஐத்தியோட மரியாதை பேசுங்க. அதாங்க கிராமத்து பேச்சுங்க. சரி. இந்த மாமான அம்மையான்றாங்க. ஆமா. இந்த 30 போறேன் பாருங்க. ஆமா. இந்த நோட்டா போறவரான்றாங்கல்ல. அதே மாதிரி ஐக்கிய நோய்க்குன்றாங்கல்ல. அப்படி பேசக்கூடாது மாமார்களே. நம்ம அரண்மனையில் இருக்கவர்கள் நம்மளை பார்த்து 4 பேர் திருந்தி பேச வேண்டும். சரி, உங்க ஐக்கியம் கொடுப்பான். அப்படி சொல்லுங்க. அத பாலை காய வச்சு உங்களுக்கு கொடுப்பாங்க. என்ன பால? பசும்பாலை. சரி. அப்ப காய வைக்கும் போது ஆடை உளுந்தோகும் பால்ல. என்ன ஆடை? பாலாடாங்க. பாலை காய வச்சா ஆடை விழுகுமா? ஆடை உழுகுமுங்க. சரி. ஆடையோட நீங்க குடிச்சா தொண்டையில சிக்கிக்கிறோம்னு உங்க மாமி ஆடைய நீக்கி என்ன ஆடையா? பாலாடைய தங்க. சரி. அப்படி அதெல்லாம் கொடுத்து. அப்ப எனக்கு வயது எவ்வளவு இருக்கும்? 1.5 வயது இருக்குங்க. 1.5 வயது குழந்தைக்கு ஆடையோட கொடுத்தா சிக்கிக்கிறோம்னு பாதுகாப்போட கொடுத்தீங்கள். ஆமாங்க. ஏனென்றால் என் தாய் ஆறுமுக தாய், உன் தங்க உங்கள் தங்கை. ஆமாங்க. என்னமும் குறை இருந்தால் பிள்ளைக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா குறை சொல்வார்கள். இப்படி எல்லாம் வளர்த்தீர்கள். வளர்த்த முராஜா. அதை சொல்ல வந்த முராஜா. சரி, இருந்தாலும் பரவாயில்லை. மாமார்களே, வந்தவளை கவனிக்க வேண்டும். உண்மைங்க. நமது மந்தர் மகன் காயிலாக்காக பாளையங்கோட்டை கரசக்கோட்டை நெல்வான் சண்டர்களை எப்படி வாங்கி வந்தால் கூறுங்கள். மாமார்களே கூறுங்கள். மகாராஜா, தாங்கள் தெரிவித்த வண்ணம் 1000 கம்பளம். என்னடா? தாங்கள் தெரிவித்த வண்ணம் 1000 கம்பளம், 100 பரிவாரம், 64 படை வீரரும் எல்லோரும் நெல்வாங்க. இங்கிருந்து எட்டவரசில் மேய்ந்து கொண்டிருந்த 800 பள்ளமாட்டி மஞ்சள் பத்தி சொல்லுவாங்க. அது யாரு மாடியா? எட்டப்பனுக்கு சொந்தமான மாடுங்க. மாமார்களே, ஏற்கனவே எட்டப்பனுக்கு நமக்கும் பகையா இருக்கு தெரியுமல்லவா? தெரிந்து அந்த மாட்டை ஓட சொன்னது யாரியா? அப்பதான் மகாராஜா நாங்க கேட்ட மஞ்சள் பார்த்து எப்படி கேட்டீர்கள்? ஐயா, நம்மளுக்கு எட்டப்பனுக்கும் ஏற்கனவே பகையா இருக்கு. எட்டப்பனுக்கு சொந்தமான மாட்டுகளை ஓட்ட சொல்லுங்க. என்னையா காரணம் கேட்டோமுங்க. சரி. அதற்கு அரண்மனை மந்திரியா தெரிவித்தார். கமலத்தார்களே, நெற்களை நான் தலையில சுமந்து கொண்டு வர முடியாது. வெகு தொலைவில் இருக்கும் காரணத்தினால் பொதிமாட்டை தான் கட்டி கொண்டு வர முடியும் தெரிவித்தார் மகாராஜா. நமது மஞ்சள் சொன்னார். அவர் சொல்லு போறாரோ மாட்டை ஓட்டு சென்றார்கள். எல்லோரும் நெல்லுவாங்க. ஏக்கி இருங்கம் ஏக்கி தம்மாங்க பால் படிச்சுட்டு போனமுங்க. சரி. போனமுல நினைக்கிறேன் வந்தீங்கல்ல, உங்களுக்கு தெரியுமில்ல. செப்புடாம பட்டி வாயா. எதுலடா விட்ட? போனது இல்லையா? மாடு
மாட்டுகளை பத்திட்டு போகும்போது இந்த அலுப்புக்கு அப்படின்னு தம்மாங்க பாட்டு பாடணும். அந்த ஏக்கை எங்க அது இறங்க பாட்டு பாடிக்கிட்டு மாட்டுகளை ஓட்டிக்கிட்டே போன மகாராஜா. இதெல்லாம் மாடுகள்லாம் பசியாக இருந்துச்சு. ஆகா, பசியாக இருந்தா மாடு உண்டு, பொதி மாடு உண்டு, சமைக்க முடியாது அப்படின்ட்டு மாட்டுகளை அடையாளம் பார்த்தோம். நாங்கள் பத்திட்டு போனது 800 பண்ண மாடு. இதில் 800 பண்ண மாட்டில் 799 மாடு மட்டும் நின்றுச்சு. என்னடா ஒரு மாட்டை காணமட்டு நாங்கள் சுத்துப்பட்டி ஊர்லாம் பார்க்குறோம். சரி, அந்த மாட்டை காணலாம். கடைசியாக பார்க்குறேன், அந்த ஒரு மாடு மட்டும் தனியாக பக்கத்து ஊர் கம்மாய்க்குள்ளே போய் புழுத்துன மேனிக்கு தனியாக போய் புழுத்துன மாடு. தனியாக புல் தின்றது புல்லு திங்கிற மாடுங்க. சரி, மாட்டோட சேர்ந்து திங்காதான் வயதான மாடு. வரப்போறம் புழுத்துன்ற மாடு. சரி, அதையும் சேர்த்துக்கிட்டு போன மகாராஜா. சரி, அங்க முதல் காட்டு வாசலில் வேங்கைக்கு சமமான வேளாண்டி வீரர் கருத்து குடி மேல படுத்தினாருங்க. வேளாண்டி. ஆமாங்க. அந்நியனுக்கு சொந்தமான நெல்லுக்கு காவலுக்கு இருக்கிறது வேளாண்டி. ஆமாங்க. இது நீங்க சொல்ற பேர் தமிழ்நாட்டுக்கார மாதிரி தெரியுது. பாண்டாளம் குறிச்சி கீழே கோட்டை காவலர் சுந்தரலிங்க மைத்தினர் வேளாண்டிங்க. நமது பாஞ்சாங்குச்சி கீழக்கோட்டை காவலர் சுந்தரலிங்க மைத்தினர் அந்நிய நாட்டு பள்ளிக்கு அனுமதித்திருக்கார்கள். பிறகு வேளாண்டி வந்து எங்களுக்கு பேராண்டி முறை வேணும்லங்க. ஆமா, ஒரே வேளாண்டி ராயப்பா நமக்கு ராசா. நம்ம பஸ்ஸில் எந்திரி சொன்னீர்கள். எந்திரியான்னு சொல்லுங்க. சரி, வேளாண்டி வீரர் எந்திரிச்சாருங்க. சுத்தி முத்தி பார்த்தாரு, ரெண்டையும் பிடிச்சு கசக்கினாரு. என்னவியா? கண்ணு ரெண்டையும். பிறகு மறுபடியும் சொலக்குள்ள படுத்துக்கிட்டாருங்க. காரணம் அன்று அளவுக்கு அதிகமா மது இருந்து பாருங்க. அளவுக்கு அதிகமாக மது வந்திருக்கார்கள். மறுபடியும் எழுப்புற ஒரே வேளாண்டி எங்கிட்ட பண்ணாத நையாண்டின்றா அவர் சொல்றாரு போங்கடா மயிராண்டிங்க. தாங்களை பத்து மயிராண்டி நட்டாங்களா? தாங்க சும்மா இருந்தீர்களா? அப்பெல்லாம் வந்து சொல்லிட்ட ஒரே வேளாண்டி எங்கிட்ட பண்ணாத நையாண்டி. நாங்களே யாரும் நினைச்சோம் கண்ணு முடிக்கிற ஜீவனா இருந்தாலும் கம்பளத்தார் வாக்கு பொல்லாதது, தொல்லை கிழிக்கிற ஜீவனா இருந்தாலும் தோற்குலத்து வாக்கு பொல்லாதது. நாங்களே ராஜகுல கம்பளம் கரும்புக்கு ஒரு மணி வச்சு வச்சான்னு சொல்லுங்க. சரி, அதுக்கு என்ன தெரிவித்தார்கள்? அப்பத்தான் என்ன வந்ததுன்னு கேட்டாருங்க. சரி, கேட்டாரு ஐயா, நீ பாத்தீங்களா? அப்ப செப்புங்க. அப்பதான் நாங்க தெரிவித்தோம் மகாராஜா, நாங்கெல்லாம் ராஜகுல கம்பளத்தார்கள். திவான் மந்திரியார் மகன் காதல் விழாவுக்காக நெல்லு வாங்க வந்த வேண்டும். என்ன தெரிவிக்க வேண்டும்? இந்த 2 வார்த்தை தானே தெரிவிக்க வேண்டும். நெல் என்று கேட்டால் பற்றையில் இருக்கிற கல்லுகளை எடுத்து உங்க பல்லெல்லாம் உடைப்பேன். எங்களை பார்த்து கேக்குறாங்க வேளாண்டி. உயிர் பயந்து அந்நிய நாட்டு விளையாட்டுக்கு அடிமந்தவர்கள் எங்களை பார்த்துங்க. தாங்களை பார்த்து பல்லம் நட்டார்களா? அப்பெல்லாம் மகராஜா எங்க 2 வாட்டிக்குமே கிளம்பி என்னது? வீரன் தாங்க. அப்படி கூற வேண்டும். வேற வேற வெங்கலத்துல நானும் வந்துட்ட பூந்துட்ட மகராஜா. 1000 கம்பளம் மிக்காந்து ஆளுக்கு ஒரு அடி அடிச்ச வேளாண்டியே. வேளாண்டி சச்சி போயவு. வேளாண்டியே கொண்டு விட்டார்களா? செத்து போனாருங்க. பெரிய யார் அங்க காவலுக்கு இருந்தது? அதே மாதிரி கழுக்கு சமமான கருப்பணத்தார் வந்தாரு. எந்த கருப்பணத்தாரியா? நம்ம பக்கத்துல சித்தப்பா. எங்க வளப்பு மகன் பாய்வெளி சித்தப்பா அவர் அங்க இருக்கின்றாரா? அவர் வந்தாரு. சரி, ஒரே கற்பனா எல்லாரும் நாட்டுல விதி வந்து சாகுறாங்க. எங்க கிட்ட ஊம குத்தாங்க செத்து போது ஓடி போய் சொல்லுங்க. சொன்னீங்களா? ஊம குத்துனா எப்படி? காயப்படாம குத்துறது. அது எப்படி? இந்த அப்படிதாங்க இந்த போட்டக்கு இதுக்கு மேல குத்துறீன்னு வச்சுக்க என்னை உள்ள வந்து நொங்கறது முடியாம. சரி, இன்னும் யாரு காவலுக்கு இருந்தது? அவர் கேக்குற மாதிரி இல்லங்க. அவரை மண்டே உடைத்த மகராஜா. கருப்பணத்தார் மண்டை உடைத்து விட்டார்களா? மகராஜா. பிறகு பாண்டியத்தேவர் வந்தாருங்க. எந்த பாண்டியத்தேவரியா? நம்ம பகுதியில் வெள்ளையத்தேவனுக்கு கூட பிறந்த அக்கா தங்கச்சியை கட்டி கொடுத்து சொந்த மைத்தினாருங்க. என் மகன் பார் வெளியத்தவனுக்கு 6 தங்கையை கொடுத்த பாண்டியத்தவர் அவர் அங்கே இருக்கின்றாரா? மாமா அவர்களே, நமக்கு சொந்தக்காரர்களை அந்நிய நாட்டு விளையாட்டுக்கு அடிமணியை வைத்திருந்தால் இது எட்டப்பன் சொச்சாகத்தான் இருக்க வேண்டும். மாமா அவர்களே, எட்டப்பன் சொச்சாகத்தான் இருக்க வேண்டும். பாண்டியத்தேவர் அங்க இருந்து 3 சாமியோட வந்தாருங்க. என்ன சாமி? கத்தி ஈட்டி அருவா. தாங்க சும்மா பண்ணிருக்கா? நாங்க 2 பேரும் சாமி எல்லாமே போறோம். ஏன் சாமி நட்ட சாமி? ஏன் சாமி குட்ட சாமி? சரி, சூரி ஒண்ணு கொட்டாப்படி ஒண்ணு. கொட்டாப்படி இருக்கா? இவர் தூக்கி போட்டு அமுக்குறது நான் கொட்டாப்படியை கொண்டு மொந்து நடிக்கிறது. பிறகு அடி வாய்க்கில கிடா குட்டி காயடிச்ச மாதிரி மொந்தட்டு இருந்து எங்களுக்கு பாண்டியத்தேவர் சண்டை வளர்த்து மகராசா. சரி, எங்கனால பாண்டியத்தேவர் ஜெயிக்க முடியல. முன்ன வச்ச மாட்டுக்கால் முன்ன வட்டார் பாண்டியத்தேவர். சரி, பின்ன வச்ச மாட்டுக்கால் பின்ன வட்டார் பாண்டியத்தேவர். மாட்டுக்கால் வெட்டவர் மனுஷனை வெட்ட ஒருபோதும் அஞ்ச மாட்டார் மகராசா. ஆமா, சக்கமாக பூஜாரி அவங்க 2 பேரும். ஆமா, விவிதி மந்திரிச்சு பாண்டியத்தேவர் தலையில போட்டவங்க. சரி, பாண்டியத்தேவர் கண்ணன் தெரியாம ஐயோ அப்பா பாம்புக்கு படுற வசம் கேளுக்கு கொடுக்கிற வசம் இந்த ராஜகுலத்துக்கு கமலத்தா இருக்கலாம் நாவல வசம்ல கண்ணு தெரியாம கடவு கிட்ட மனுஷனை மனிதனை வெற்றி வேலைத்தவர் விசிக்கில் வேலைக்கு உருளாருங்க. சதக்குல ஒரு குத்துறாங்க. பிறகு மூவரும் கொலை மகராஜா. மாமா அவர்களே, வேங்கை சமண வேளாணி குடும்பனை கொண்டு கல்வி சமண கற்பத்தவரை கொண்டு பணக்காஞ்சாத பாண்டியத்தவரை கொண்டு 136 பாட்டை நெல்லும் கொள்ளையை திறந்து விட்டார். எங்களை மன்னிக்க மகராஜா. இந்த காஞ்சி உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தாரியா? இதற்கெல்லாம் காரணம் நமது அரண்மனை மந்திரியார் மகராஜா. என்ன சொன்னார்? எப்படி தெரிவித்தார்? தாங்கள் தெரிவித்தீர்களாம். போய் வட்டிக்கு நெல் கேளுங்கள், கடனாக கேளுங்கள், கொடுத்தால் பாருங்கள், கொடுக்காவிட்டால் திரும்பார்கள் என்று தாங்கள் தெரிவித்தீர்களாம். இது உண்மை. நமது இளைய மகராஜா தெரிவித்தார்களாம். என்ன சொன்னா என்ன தம்பி? போய் வட்டிக்கு நெல் கேளுங்கள், கடனாக கேளுங்கள், கொடுத்தால் பாருங்கள், கொடுக்காவிட்டால் மீறினால் அப்பொருளை சாமர்த்தியமாக கொன்றுவார்கள் அல்லது வென்றுவார்கள் என்று இருதரப்பாக தெரிவித்ததாக அப்படின்னு மந்திரியார் மகராஜங்களிடம் தெரிவித்தார். மாமா அவர்களே, என்ன அறியாமல் எந்த காரியம் செய்ய மாட்டான் தம்பி உமத்தர் பாண்டியன். இது மஞ்சளா சொல்சாகத்தான் இருக்க வேண்டும். இருந்தாலும் தம்பி அழைத்தவருங்க தற்க விசாரிக்க வேண்டும். தாயே சக்கம்மா, எந்த காலத்தில் நடக்காத காரியம்
நடந்துவிட்டு தாயே, நீதான் காத்தல வேண்டும். அரியனாச்சி,